பிரேமா, யூஎஸ்எஸ் வந்து ஃபெடரல் ரெஜிஸ்டரில் ஏதோ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, இன்சைட் யூஎஸ்ஏல இருக்கவங்க க்ரீன் கார்டு பண்ணும்போது இம்பாக்ட் ஆகும்னு சொன்னீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், ரொம்ப முக்கியமான ஒரு சேஞ்ச் வந்து யூஎஸ்ஏஎஸ் வந்து ஃபெடரல் ரெஜிஸ்டரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போது வந்து கருத்து கேட்புக்காக 30 நாளுக்கு வந்து விட்டுருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு சேஞ்ச். இந்த ஒரு சேஞ்ச் வரும், நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம், வந்திருக்கு. இது வந்து பப்ளிக் சார்ஜ் சம்மந்தமாக வந்திருக்கு. ஸோ யாரெல்லாம் இது பாதிக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தா, இல்லை யாருக்கெல்லாம் இது அப்ளை ஆக போகுது அப்படின்னு பார்த்தா, இன்சைட் த யூஎஸ்ஏ க்ரீன் கார்டு ப்ராசஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே, அது ஃபேமிலி பேஸாக இருக்கலாம், இல்லை எம்ப்ளாய்மெண்ட் பேஸாக இருக்கலாம், யாருக்கு வேணாலும் இருக்கலாம், எல்லாருக்குமே வந்து இது அப்ளிகபிள் ஆக போகுது. ஸோ இது என்ன சேஞ்சஸ் வரப்போகுது, இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு வந்து நம்ம வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்களை தொட்டு வந்து பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி, இல்லை ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டு கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். பிரேமா, பப்ளிக் சார்ஜ்னு சொன்னீங்களா, அப்படின்னா என்ன? ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம் இந்த பப்ளிக் சார்ஜ். அதாவது க்ரீன் கார்டு ப்ராசஸ் பண்ணும்போது இந்த பப்ளிக் சார்ஜுங்கிற டேர்மை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அது எதை வந்து குறிக்குதுன்னா, யாரோ ஒரு நபர் யூஎஸ்ஏக்குள்ளே வராங்க, அதாவது வந்து க்ரீன் கார்டு பெர்மனன்ட் ரெசிடென்ட்காக வராங்க. அவர்கள் வரக்கூடியதுக்கான நோக்கம் என்னவா இருக்குன்னா, நான் இங்கே கவர்மெண்ட்டு அவங்க நிறைய பெனிஃபிட்ஸ் தராங்க, அதை நான் வந்து வாங்கணும், கவர்மெண்ட்டோட அசிஸ்டன்ஸ் எனக்கு கிடைக்கணும். அதாவது நான் ஃபுல்லாக வந்து யாரை நம்பி உள்ளே வரேன்னா, கவர்மெண்ட்டோட பெனிஃபிட்ஸ் அண்ட் அசிஸ்டன்ஸை நம்பி தான் உள்ளே வரேன் அப்படிங்கிற ஒரு நபர் உள்ளே வராங்க பாரு, அவங்க வந்து இந்த டேர்ம்குள்ளே வருவாங்க, பப்ளிக் சார்ஜின்னு. ஸோ அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, விசா ஆஃபீஸர் வந்து இல்லை, உங்களுக்கு அக்கார்டிங் டு திஸ் ரூல் உங்களுக்கு வந்து க்ரீன் கார்டு தரப்பட மாட்டாது அப்படின்னு, இல்லை இமிகிரண்ட் விசா உங்களுக்கு தரப்பட மாட்டாதுன்னு நிராகரிச்சிடுவாங்க. பிரேமா, பார்த்தோன்னே எப்படி யூஎஸ்எஸ் ஆஃபீஸர் வந்து கண்டுபிடிப்பாங்க? நல்ல கேள்வி. அவங்களுக்கு என்ன டெலிபதியாக தெரியும். ஸோ அவங்களோட மைண்ட் ரீட் பண்ணிவிட்டு இல்லை இதற்காக தான் அவர்கள் வருகிறார் அப்படின்னு. ஆனால் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, சில ஃபேக்டர்ஸை வச்சு அவங்க வந்து அந்த ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதான் வந்து அந்த வீசா வந்து கேட்கக்கூடிய நபரோட வயது இருக்கலாம், அவரோட ஹெல்த் கண்டிஷன் சம்மந்தமாக இருக்கலாம், ஃபேமிலி ஸ்டேட்டஸு, இல்லை அவர்கள் வந்து எவ்வளோ வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்களோட அசட்ஸ் என்ன, ரிசோர்ஸ் என்ன, அவங்க எஜுகேஷன் ஸ்கில்ஸ் என்ன, கடந்த காலத்தில் கவர்மெண்ட்டோட அசிஸ்டன்ஸ் இருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதை வச்சு அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் முடிவு பண்ணலாம். முற்றிலுமாக இதை முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் யாரிடம் இருக்குதுன்னா வந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸர், அந்த நபரை வந்து இன்டர்வியூ பண்ணக்கூடிய ஆஃபீஸர் தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து இதெல்லாம் வச்சு வந்து முடிவுக்கு வரலாம். ஸோ இதுதான் வந்து பப்ளிக் சார்ஜ் சொல்கிறாங்க. இதில் தான் மிக முக்கியமான ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க? கரெக்ட். இதை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த பப்ளிக் சார்ஜை பற்றி வந்து ரிலேட்டடாக வந்து ஒரு வீடியோ பார்த்தோம். மேனிஃபெஸ்ட் லா அட்டார்னி ஹென்ரியோடய பார்த்தோம். அது என்ன வீடியோனா நம்மளுமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. அதாவது க்ரீன் கார்டு யூஎஸ்ஏக்கு வெளியே வந்து பண்ணும்போது எதெல்லாம் வந்து புதுசாக கன்சிடர் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே கன்சிடர் பண்ணதில் வேக்சினேஷன் ரெக்கார்ட் பார்ப்பாங்களா, கம்யூனிகபிள் டிசீசஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆனால் அது இல்லாமல் நிறைய ஆட் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா. அவங்களுக்கு ஆஸ்துமா இருக்கான்னு பார்க்குறாங்க, அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறாங்க, அவங்களுக்கு டயபிட்டிஸ் பார்க்குறாங்க, ஒபிசிட்டி, இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகிறாங்க இல்லை. கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. இது வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இது யூஎஸ்ஏக்கு வெளில க்ரீன் கார்டு ப்ராசஸ் பண்ணும்போது அப்படின்னு தெரிஞ்சுது. அப்போவே வந்து ஹென்ரி என்ன சொன்னாங்கன்னா வந்து ரெண்டு விதமாக இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் தான் வந்து யூஎஸ்ஏக்கு வெளியே க்ரீன் கார்டு தரக்கூடிய அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ அவங்க வந்து இதை ஆட் பண்ணியிருக்காங்க. பட் எனி டைம் யூஎஸ்எஸ் இதை வந்து அவங்க பப்ளிக் சார்ஜுக்குள்ளே கொண்டு வந்து அந்த ஹெல்த் கண்டிஷனுக்குள்ளே கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுறதுனா வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு வந்து அந்த வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணிங்களான்னு தெரியும். அவங்க தெளிவாக ஹென்ரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ வந்திருக்கு. The fact that there is a new policy with the Department of State could be an indication that maybe there is something coming from USCIS side soon as well. So we can expect the unexpected things. I can understand Henry. ஏற்கனவே வந்து அவுட் சைட் த யூஎஸ்ஏ அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ இன்சைட் த யூஎஸ்ஏ பண்ணுறதுக்கான அந்த ரெகுலேஷன் சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. பிரேமா, இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்க? நான் சொன்னேன் இல்லையா, அந்த அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ரெகுலேஷன் சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னா. அப்படி நீங்கள் பார்க்கும்போது ப்ரொபோசஸ் டு ரிமூவ் த லாங்குவேஜ் கோடிஃபைட் இந்த 2022 ஃபைனல் ரூல் தான் வந்து சொல்கிறாங்க. டிஃபைனிங் த கேட்டகரிஸ் ஆஃப் ஏலியன்ஸ் ஹூ ஆர் சப்ஜெக்டட் டு த பப்ளிக் சார்ஜ் டிட்டர்மினேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதான் வந்து சில விஷயங்களை வந்து அவங்க ரிமூவ் பண்ணுறாங்க. அவங்களோட குறிக்கோள் என்னவா இருக்குன்னா, நிறையா இருக்குதுல்ல, ஆனால் அவங்களோட குறிக்கோள் என்னவா இருக்குன்னா, பப்ளிக் சார்ஜுங்கிறது வந்து வைடன் ஆக்கணும்.
அதை வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாக வச்சிருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய மக்கள் வந்து இந்த மாதிரி வந்து இங்கே வந்து பெனிஃபிட்ஸ்க்காகவே வராங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்காது. இங்கே வரக்கூடியது வந்து கவர்மெண்ட்டோட பெனிஃபிட்ஸை வாங்கணும். அதற்கு வந்து ஏற்கனவே இருக்கிற அந்த ரெகுலேஷனில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது, அதை வச்சு வராங்க. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. உங்கள் ஸ்க்ரீன்லேயுமே பார்க்க முடியும். இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொபோசல் சொல்லியிருக்காங்க. ப்ரொபோசல்ஸ் டு ரிமூவ் த டெஃபினேஷன் கோடிஃபைட் பை த 2022 ஃபைனல் ரூலை தான் அவங்க வந்து திரும்ப சொல்கிறாங்க. ஏன்னா அதில் தான் நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி தான் உள்ளே வராங்க அப்படிங்கிறாங்க. இன்க்ளூடிங் த டெஃபினேஷன் ஆஃப் லைக்லி அட் எனி டைம் டு பிகம் ஏ பப்ளிக் சார்ஜ். அந்த லைக்லிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து தூக்கணும் அப்படிங்கிறாங்க. பப்ளிக் கேஷ் அசிஸ்டன்ஸ் ஃபார் இன்கம் மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து தூக்கணும். என்ன அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, இது வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன பர்பஸாக இருக்குன்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தூக்கிட்டு இன்னும் அதை வைடனாக ஆக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெளியே வந்து அப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அந்த ரூல்ஸ் நிறையா ஹெல்த் கண்டிஷன் வந்து இன்னும் நிறைய செக் பண்ணணும் அப்படிங்கிறது, அது உள்ளேயும் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இந்த ஒரு ரூல் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருந்தது பிரச்சனை இல்லைல்ல? ஆமாம், நம்ம அட்டானோட பேசும்போது சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்து க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து அண்டர்லைங் மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து இங்கே ஸ்பான்சர் பண்ணுறவங்க இல்லை அவங்க இமிடியேட் ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு அஃபிடவிட் ஆஃப் சப்போர்ட் கொடுத்து இவங்களுக்கான அந்த மெடிக்கல் செலவை நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த வீசா வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதுதான் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பிரச்சனை இல்லை. அதுவும் அந்த நபர் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இன்னும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு நாளைக்கு இது அப்ளை ஆகுது வச்சுக்கோ ஆர்த்தி, அதாவது வந்து இது 30 நாள் கருத்து கேட்போம், ஒரு ஜனவரி மந்த்து, அதுக்கப்புறம் ஒரு 30 நாள் கழிச்சு ஒரு 60 நாள் கழிச்சு அப்ளை ஆகுதுன்னே வச்சுப்போமே. அப்போ அப்ளை ஆன பிறகு யாரோ ஒருத்தவங்க இபியில் போகிறாங்க, அவங்களுக்கு வந்து மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது, ஏதோ ஒரு டயபிட்டிஸ் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது. பட் நீ அவங்க ஃபினான்ஷியலாக பார்த்தனா அவங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மெடிக்கல் இன்சூரன்ஸும் வச்சுருப்பாங்க. அவங்க பார்த்தனா W2 ரன் ஆகிட்டு இருக்கும், இங்கே வந்து டேக்ஸ் கட்டிகிட்டு இருப்பாங்க, கவர்மெண்ட்டோட எந்த ஒரு எய்டுமே வந்து அவங்க பாஸ்டில் வாங்கியிருக்க மாட்டாங்க, எல்லாமே அவங்க மருத்துவ செலவை அவங்களே பார்த்துருப்பாங்க. ஸோ அப்படி உள்ள நபருக்கு மெடிக்கல் கண்டிஷன் இருந்தாலுமே அது பப்ளிக் சார்ஜுக்குள்ளே வராது. பிகாஸ் ஃபினான்ஷியலாக அவங்க ஸ்ட்ராங்காக அவங்க டேக் கேர் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் வந்து இமிகிரேஷன் ஆஃபீஸர் முடிவு எடுப்பாங்க. அதனால் வந்து ஒரு மருத்துவ பிரச்சனை இருந்தாலே இனிமேல் க்ரீன் கார்டு தரமாட்டாங்க அப்படின்னு ஒரு தலைப்பு வந்து நம்பாதீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ப்ளஸ் இங்கே ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பிரச்சனை கிடையாது. அதான் இங்கே எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் போகிறவங்க எல்லாமே ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு யாருக்குமே வந்து எந்த பிரச்சனையுமே இருக்க போகிறது இல்லை. பிரேமா, இப்போ பேரண்ட்ஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன ஆகும்? அவங்களுக்குமே எனக்கு பிரச்சனை வராது. ஏன்னா மேக்ஸிமம் இந்தியன்ஸ் வந்து இங்கே இருக்கும்போது நல்லா ஒரு W2 ரன் பண்ணிட்டுருப்பாங்க, நல்ல சேலரி வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு பேரண்ட்ஸும் வராங்க, அவங்க வந்து ஃபினான்ஷியலாக அவங்களே ஸ்ட்ராங்காக தான். அதை அவங்களோட நான் முன்னாடி சொன்ன மாதிரி பப்ளிக் சார்ஜை வந்து எதெல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்கும் போது அந்த அப்ளிகண்ட்டோட அவங்களுக்கு என்னென்ன அசட்ஸ் இருக்குது, அவங்களோட என்னென்ன ஃபினான்ஷியல் பேங்கிங்கில் எவ்வளோ வச்சுருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களே சப்போர்ட் கொடுக்கலாம் அந்த டாக்குமெண்ட்ஸும். ஸோ அதை வச்சு பார்ப்பாங்க. அல்லது இங்கே ஒருத்தவங்க அஃபிடவிட் ஆஃப் சப்போர்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களோட பையன் இங்கே இருக்காப்புல, இங்கே சம்பாரிச்சிட்டு இருக்காங்க ஐடிலன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க கொடுக்கும்போது அதில் வந்து அந்த பையனோட சேலரி ஃபெட்ரல் ப்ராவர்ட்டி லைனோட ஒரு 125% அதிகமாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்கே வேலை பார்க்குறவங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் பிரச்சனையே கிடையாது. ஸோ அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ஒரு இந்த ரூல் வந்து யாரை வந்து ரொம்ப பெருசாக இம்பேக்ட் பண்ண போகுது அப்படின்னா வந்து எந்த ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் இல்லாமல் இங்கே க்ரீன் கார்டு தேடி வரப்போகிற மக்களை வந்து பெரிய இம்பேக்டை வந்து ஆக்க போகுது. ஸோ இது வந்து அகதிகளுக்கெலாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம அட்டார்னிட்ட கேட்டால் தான் வந்து தெரியும். அண்ட் அகெயின் வந்து ஒரு யாரோ ஒருத்தவங்க ஃபேமிலி பேஸ் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, ஆனால் இங்கே வந்து அவங்களுக்கு பெரிய வந்து ஒரு ஃபினான்ஷியல் இல்லை, ஒரு பெரிய W2 ரன் பண்ணல, அவங்க சேலரி வந்து டே டு டே லைஃப்கே சரியாயிடுது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இப்படி மெடிக்கல் கண்டிஷனோட ஒருத்தவங்க வரும்போது அவங்களை டேக் கேர் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ இந்த மாதிரியான நிறைய அப்ளிகன்ஸ் தான் அது வந்து இம்பேக்ட் பண்ண போது தவிர பெரும்பாலும் எம்ப்ளாய்மெண்ட் பேஸில் பண்ணுறவங்க இல்லை எம்ப்ளாய்மெண்ட் பேஸில் க்ரீன் கார்டு வாங்கிட்டு அதன் பிறகு பேரண்ட்ஸ் பண்ணுறவங்கள வந்து இம்பேக்ட் பண்ண போகிறது இல்லை. அதுதான் வந்து இந்த ஒரு விஷயத்துலையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது நாளைக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தான் பேச போகிறாங்க. ஸோ USA இந்த மாதிரி க்ரீன் கார்டே இனிமேல் யாருக்கும் தர போகிறது இல்லையாப்பா, குண்டா இருந்தாலும் க்ரீன் கார்டு கிடையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வச்சு நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. ஆனால் முன்னாடியே சொல்லிட்டு இருக்காமல் இது ஒரு மோட்டிவேஷன் எடுத்துகிட்டு ஹெல்த்தி லைஃப்பை லீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ ஹெல்த்தியாக இருக்கிறது மஸ்ட்டு. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் எடுத்துக்கிறது நல்லது. பிரேமா, இப்போ கோவிட் டைமில் வந்து ஸ்டிமுலஸ் செக் கொடுத்தாங்கல்ல, அது வந்து பப்ளிக் சார்ஜில் வருமா? நல்ல கேள்வி. இந்த கோவிட் ஸ்டிமுலஸ் செக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா இந்தியன்ஸ்க்கும் வந்து அது எலிஜிபிள் இந்தியன்ஸ் இருந்தாங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து போட்டிருப்பாங்க. நிறைய அட்டார்னி வீடியோலாம் பார்த்தோம், அது வந்து பப்ளிக் சார்ஜ்க்குள்ளே வராது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த பப்ளிக் சார்ஜுங்கிற டெஃபினேஷன் சேஞ்ச் பண்ணுறதுனால இப்போ அதை உள்ளே சேர்ப்பாங்களா அப்படின்னா சேர்க்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பட் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஜனவரிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு க்ரீன் கார்டு இன்டர்வியூ இருக்குது, சப்போஸ் நம்ம வந்து கோவிட் ஸ்டிமுலஸ் செக் வாங்கணுமா, அது பிரச்சனையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்விச்சுன்னா ஃப்ரீ கன்சல்டேஷன் மேனிஃபெஸ்ட் லாக் தராங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட சிம்பிளாக கேட்டுக்கலாம் இருக்குமா இல்லையான்னு. மேக்ஸிமம் இருக்காதான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கலாம்.
எகைன் நம்ம திரும்பவும் வந்து அட்டானிட்ட கேட்டுப்போம். ஏன்னா இப்போ ஒரு ஸ்டிமுலஸ் செக் வரப்போகிறது இல்லையா, இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஒருவேளை அந்த ஒரு ஸ்டிமுலஸ் செக் வந்துச்சுன்னா அதை வாங்கலாமா வேணாமா, டேரிஃப் டிவைட் வந்துச்சுன்னா ஆமாம் இந்தியன்ஸ் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நம்ம பார்த்துப்போம். ஏன்னா இந்த பப்ளிக் சார்ஜ் வந்து டெஃபினேஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுவுமே வந்து இல்லை, இதுவுமே வந்து ஒரு கவர்மெண்ட் அசிஸ்டன்ஸ் தான், இதை வாங்கியிருக்காங்க, ஸோ இவங்க கவர்மெண்ட் சப்போர்ட்டில் இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு வந்துடக்கூடாது இல்லையா. ஸோ அதற்காக வந்து சொல்லுவாங்க. நம்ம இதுவுமே தனி வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா ஃப்ரீ கன்சல்டேஷன் இருக்குது, கேட்டுங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.